ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறேங்க. கோவக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரச சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, வெறும் பருப்போட, தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட எம்மியா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கோவக்காய் ஃப்ரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கோவக்காய் ஃப்ரைக்கு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணணுங்க. அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா செவந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நல்லா வறுத்துட்டு இருக்கேன். இப்ப இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, மல்லி விதை, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கடைசியா 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஃபிளேவர்ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேங்க. இதை அப்படியே நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுறேன். நல்லா ஆறி வரட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலையை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன். கடலையை நம்ம கடைசியா சேர்த்துக்கலாங்க. அப்பதான் கிரன்ச்சினஸ் குறையாம சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் அளவுக்கு கோவக்காவை அதே ஆயில்ல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காவை மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, கோவக்காய் வதங்கிட்டு இருக்கிற டைம்ல நம்ம பொடி தயார் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற மல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. வறுவலுக்கு பொடி தயாராயிடுச்சு. இந்த பொடியை நீங்க எக்ஸஸா அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கோவக்காய் வறுவலுக்கு மட்டும் இல்லாம வெண்டைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவலுக்கெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கோவக்காவும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சே நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த டைமிங்ல ஒரு 5ல இருந்து 6 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துலயே கோவக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நிறமெல்லாம் மாறி நல்லா சுருள வதங்கிருச்சு. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கோவக்காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாங்க. எல்லா பொடியுமே நான் சேர்த்துக்கிறேன். பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை கடைசியா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் வறுவல் சூப்பரா ரெடிங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுல வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கிற பொடி தான் வந்து ஸ்பெஷலே. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இதே போல டேஸ்டியான இந்த கோவக்காய் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.